ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தோட வீட்டு வாசல் நின்று வெங்கடேஷ் கத்திட்டு இருக்கவும் அப்போ பரணி சமாதானப்படுத்துகிறாங்க. எதுக்கு வெங்கடேஷ் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, சிஸ்டர் நான் உங்ககிட்ட பேசலை, அந்த சண்முகத்தை கூப்பிடுங்க அப்படிங்கவும் சண்முகம் வராங்க. எதுக்கு நீ என் வீட்டு வாசல் நின்று கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சண்முகம் சொல்லவும், ஆமாம் உன் தங்கச்சியை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. உன் தங்கச்சிக்கு இப்படி ஒருத்தன் பூ வாங்கி கொடுத்துட்ருக்குறான், அது என்னன்னு சொல்லி தட்டி கேட்டாக்கி அடுத்து பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் ஒருத்தன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை போட்டு அடிக்கிறான். இப்படி அங்கங்கே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா, அதெல்லாம் நீ கேட்க மாட்டேங்கிற. ஆனால் சொன்னக்கு நீ ஏங்கிட்ட சண்டைக்கு வரி அப்படின்னு வெங்கடேஷ் சொல்லவும், என் தங்கச்சி பற்றி எவ்வளோ தரைக்குறவா நீ பேசுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் வெங்கடேஷை போட்டு அடிக்கவும், ஆமாம் என்ன இருந்தாலும் சண்முகத்தோட தங்கச்சி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க, என்னோட பொண்டாட்டி தான் இந்த மாதிரிலாம் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் தரக்குறவாக பேசுவாங்க. அதை பற்றி உங்ககிட்ட சொல்ல வந்தால் நீ என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீ அப்படிங்கவும், இங்கே பாருடா என் தங்கச்சி பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன்னா அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிரு அப்படிங்கவும். அப்போ பாரினே சொல்கிறாங்க, வெங்கடேஷ் நான் சொல்கிறத கேளுங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கும்போது, இல்லை சிஸ்டர் நான் சொல்கிறத கேளுங்க, அவள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா, அதை விட்டு சொல்ல வந்தைக்கு இவர் என்னென்னா என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் போகவும் அப்போ சண்முகம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றுமாடா தெரியல, என்ன இருந்தாலும் சரிதான், வெங்கடேஷ் மனசில் இன்னும் ரத்தனை இருக்க தான் செய்கிறா, அதனால தான் அவருக்கு இந்த அளவுக்கு கோவம் வருது, அவள் பூ வேறு யாரும் வாங்கி கொடுக்கல, சொல்ல போனா முத்துப்பாண்டி கூட தான் போனா, அவர் அதை தான் ஏதோ தப்பாக எடுத்துக்கிட்டார் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் சொல்கிறாங்க, என் தங்கச்சியை பற்றி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, அவள் தான் இவன் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துட்டாளா, அதுக்கப்புறம் எதுக்காக இவன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இன்னும் வெங்கடேஷ் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதனால தான் அவருக்கு இந்த அளவுக்கு கோவம் வருது அப்படிங்கும்போது, இங்கே பாரு இப்படிலாம் பேசாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் கோவத்தோட போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே பாண்டி மாலையும் சவுந்தரபாண்டி தான் காட்டுறாங்க. அவங்க வெளியே நின்று அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு டீயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூரத்துக்கு ஊற்றவும், அப்போ சனின்னு சொல்கிறாங்க, என்னங்கய்யா 10 ரூபா போச்சுது அப்படிங்கும்போது, ஆமாடா உனக்கு ஒரு வேலை இல்லை, இதெல்லாம் டீயா எவன் குடிப்பா அப்படின்னு சொல்லவும், அப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டிப்பெலாம் இப்போ அடிக்கடி டீயெல்லாம் எனக்கு தரது இல்லை, ஒரு நாளைக்கு 3 தடவை தான் டீ கொடுக்குறா, அதுக்கு மேலே கேட்டால் கூட அவள் தர மாட்டேங்கிறா, நான்லாம் அதனால தூரையெல்லாம் கொட்ட மாட்டேன், இந்த டீயை நான் குடிச்சு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கும்போதே வெங்கடேஷ் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சனின்னு சொல்கிறாங்க, ஐயா அங்கே பாருங்கள் அது போகிறது வெங்கடேஷ் மாதிரிக்கு தெரியுதுல அப்படிங்கும்போது, வெங்கடேஷா அது யார் அப்படின்னு சவுந்தரப்பட்டி கேட்கவும், என்னங்க ஐயா சண்முகத்தோட தங்கச்சி இருக்காளா ரத்னா, அவளோட கணவர் தான் வெங்கடேஷ் அப்படிங்கும்போது, ஓஹோ அவன் தான் போகிறானா, ஆமாம் அவர் போகிற சைஸை பார்த்தாலே சரியில்லையே, சட்டையெல்லாம் கிழிஞ்ச மாதிரிக்கு இருக்குது, அதுவும் சண்முகத்தோட வீட்டோட தான் வந்த மாதிரிக்கு இருக்குது, என்னன்னு சொல்லி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடவும் உடனே வெங்கடேஷ் வராங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி கேட்கும்போது உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, அவன் அப்படி தான் அவன் தங்கச்சியெல்லாம் இந்த மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க வெங்கடேஷ் சொல்கிறாங்க, ஆமாம் ஏற்கனவே உங்கள் பையன் வீட்டோட மாப்பிள்ளையே போயிட்டாரு, ரத்னா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறா, அதை பற்றிலாம் கேட்கறதுக்கு ஆளில்ல, ஆனால் அந்த சண்முகத்தை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கும்போது, அப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, சண்முகத்தை நீ என்ன செய்ய முடியும், என்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியல, இந்த ஊர்லேயும் சரி வீட்லேயும் சரி இப்போ எனக்கு மரியாதையே கிடையாது, அது எல்லாத்துக்கான அந்த சண்முகம் தான், என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலாம் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ மட்டும் தனியாக இருந்து அந்த சண்முகத்தை எதிர்த்து ஏதாவது செய்திருவே என்ன, ஒன்னெல்லாம் ஒரு கொசு வரைக்கும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பா அப்படிங்கிறாங்க. என்னங்கய்யா சொல்கிறீங்க அப்படின்னு வெங்கடேஷ் கேட்கும்போது, இதெல்லாம் வேலைக்காகாது, அவனை அடக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது, அதை நான் சொல்கிறேன் நீ கேட்பியா அப்படிங்கும்போது உடனே வெங்கடேஷ் சொல்லுங்கய்யா அப்படிங்கிறாங்க. அப்போ வெங்கடேஷ்கிட்ட சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் இந்த எபிசோடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, வெங்கடேஷை வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறதுக்கு தான் சவுந்தரபாண்டியை ஐடியா கொடுத்துருப்பாங்க. அப்படி நீ வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டேன்னா கண்டிப்பாக நீ என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் அவங்க அதை அனுபவிச்சு தான் தீரணும், அதனால் என் பையன் போன மாதிரிக்கு நீயும் வீட்டோட மாப்பிள்ளையே போயிரு, அப்போ உன்னை வீட்டோட்டு துரத்த முடியாது, அதனால் நீ அந்த மாதிரிக்கு போயிருன்னு சொல்லி அவங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க. அடுத்து எப்படியாவது சண்முகத்தையும் ரத்னாவையும் பழி வாங்குறதுக்காக வெங்கடேஷ் வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறதுக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க போல் நடிச்சுட்டு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாக்கி சண்முகமும் ரத்னாவும் ஏற்றுப்பாங்களா, இல்லைன்னா வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவாங்களா, ஆனால் வெங்கடேஷ் ரத்னாகிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் ரொம்ப நல்லவங்க போலேயே நடிக்க தான் செய்வாங்க, நடித்தாதான் அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிறது வெங்கடேஷுக்கும் தெரியும். கண்டிப்பாக பரணி அவங்க வெங்கடேஷுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இது ரத்னாவுக்கு கோவத்தை தான் ஏற்படுத்தும். ஆனால் வெங்கடேஷ் ரத்னாகிட்ட ரொம்ப நல்லவங்க போல் நடிக்கிறனால ரத்னாவும்
வந்து வெங்கடேஷ் மாறிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நினப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால சண்முகமும் ரத்னாவும் வந்து வெங்கடேஷ் தன்னுடைய வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா, அப்படி இல்லைன்னா வெங்கடேஷ் ரத்னாவை டைவர்ஸ் பண்ணுறதுக்கும் சவுந்தரபாண்டி ஐடியா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து விவாகரத்து நோட்டீஸை நீ கொடுத்து விடு, அதுக்கு அவள் என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தரபாண்டி சொல்லுவாங்க. அப்படி கொடுத்தாக்கி கண்டிப்பாக வந்து சண்முகமே வந்து விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போடுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ரெண்டில் எந்த மாதிரிக்கும் ஒரு முடிவு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.